ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிபீஸ். அதுலேயும் இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் உலை வச்சு நல்லா கொதிச்சக்கப்புறமா கொஞ்சமாக துவரம் பருப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஆயில் ஆட் பண்ணி நல்லா வேக விடணும். வெந்தக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தண்ணி நான் தனியாக எடுத்து வச்சிட்றேன். இந்த தண்ணியை நம்ம ரசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ தண்ணி வடிச்சதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பருப்பை நல்லா பருப்பாக மத்து யூஸ் பண்ணி நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. நல்லா கடைஞ்சக்கப்புறமா இப்போ முள்ளங்கி சாம்பாருங்கனால ஒரு சின்ன ப்ராசஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா வடை சட்டி காய வச்சு 2 ஸ்பூன் ஆஃப் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி எடுத்துருக்க பார்த்திங்கன்னா வெள்ளை முள்ளங்கி எடுத்துருக்கேன். வட்டமாக கட் பண்ணியிருக்கேன், தோல் சீவிட்டு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். முள்ளங்கி ரொம்பவே ஹெல்த்திங்க. கிட்னி ஸ்டோன் வராத அவாய்ட் பண்ணுறது. கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க கூட முள்ளங்கி தாராளமாக சேர்த்திக்கலாம். வீக்லி 2 or 3 டைம்ஸ். மற்ற இதுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாகவே பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் முள்ளங்கி நம்ம டயட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அது பொரியலாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சாம்பாரில் ஆட் பண்ணியும் நம்ம டயட்டில் சேர்த்திக்கலாம். இது லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் வரும்போதே இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசம்லாம் போயிடும். ஒரு சிலருக்கு முள்ளங்கியோட வாசமே பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு வணங்கும்போது பாதி இதாயிரும், அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். சாம்பாரோடு இது பண்ணும்போது இன்னுமே ஃப்ளேவராக இருக்கும். அதுவும் போக இன்றைக்கி நான் செய்யக்கூடிய மெத்தட் பார்த்திங்கன்னா குழந்தைலேருந்து பெரியவங்க எல்லாருமே இது பண்ணிக்கலாம். குறிப்பாக கிட்னி ஸ்டோன், அல்சர் இருந்தாலும் கூட இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பொடி எதுவும் போடாமல் நார்மலாக இந்த இதுக்குரிய மிளகா ஃப்ளேவரில் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். இப்போது நல்லா முள்ளங்கி வணங்கிருச்சு. வணங்கினதுக்கப்புறமா ஏற்கனவே பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூட இப்போ முள்ளங்கியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ அளவுக்கு நான் புளி ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த புளி தண்ணியை மட்டும் ஆட் பண்ணுறேன். இந்த புளி தண்ணியில் காய்கறி வேகும்போது அந்த காயோட முழு சத்துமே நம்மளுக்கு கிடைக்கும். புளி தண்ணி ஊற்றினக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு சன்னமாக வச்சு வேக வைங்க. இல்லை ஃபாஸ்ட்டாக ஒரு நம்மளோட அவசரம் எல்லாமே புரியுது. அட்லீஸ்ட் அந்த மாதிரி செய்ய நீங்கள் மீடியம் இதில் ஃப்ளேம்லேயே வைக்கும்போது நல்லாவே வெந்து சாரெல்லாம் இறங்கியும் வரும். இப்போ நல்லா பருப்பு வெந்துருச்சு. முள்ளங்கியோடதும் சரி நல்லா இப்போ வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இந்த தாளிப்புக்கு ஃபஸ்ட்டு வடை சட்டி நல்லா காய வச்சு காஞ்சக்கப்புறமா நான் 1 1/2 ஸ்பூன் மட்டும் ஆயில் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஏன்னா ஆல்ரெடி நம்ம முள்ளங்கி வணங்கும் போது ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணக்கப்புறமா நல்லா எண்ணெய் காஞ்சக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய கடுகு நல்லா பொரிஞ்சக்கப்புறமா ஒரு 7 8 மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் நான் 4ஆக அரிஞ்சிருக்கேன். அது போக ஒரு 3 மீடியம் சைஸ் வெள்ளைப்பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதானக்கப்புறமா இது 2லேருந்து 3 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கலாம் சாம்பாரில் சாம்பார் பொடி எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் வரமிளகா ஃப்ளேவர் இது பண்ணியிருக்கேன். இது டைஜஷனுக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா வணங்கணும். வணங்கினக்கப்புறமா இது கூட முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சின்னதாக கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணங்கணும். அந்த கருவேப்பிலையோடது க்ரீன் கலர் இருக்கணும், பட் நல்லா பொரிஞ்சிருக்க ஸ்டேஜ் வரும் இல்லைங்களா, அது கூடயே ஒரு சின்ன கைப்பிடி அளவு கொஞ்சமாக கைப்பிடி அளவுக்கும் கொஞ்சம் கம்மியாக புதினா ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த புதினா வாசம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இதோட ஃப்ளேவர் முள்ளங்கியோட மணம் அந்த மணம் பிடிக்காது, முள்ளங்கியோட மணம் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க பாருங்களா, ஆனால் இந்த புதினாவோட ஃப்ளேவரும் சேர்ந்து இறங்கி நல்ல ஒரு அரோமாவும் இருக்கும். நம்மளுக்கு புதினா அண்ட் முள்ளங்கி 2ஓட பெனிஃபிட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா 2மே ஃப்ளேவர் ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் பச்சை கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுறேன். இந்த இதில் வணக்கிறத விட நம்ம இந்த பருப்பு தண்ணியில் இந்த கொத்தமல்லி தழை இறங்கும்போது அதோட அரோமாவும் நல்லாயிருக்கும். நல்லா பருப்பு கொதிச்சக்கப்புறமா சூடான முள்ளங்கி சாம்பார் ரெடி. இது நம்ம பவுலுக்கு மாதிரி சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க.